ஹிஸ்ட்ரி வந்து ஒரு பொய். எங்களுக்கு காட்டின ஹிஸ்ட்ரி. அத நாங்க ஒத்துக்கொள்ளணும். கன விஷயங்கள் மறைச்சு தான் எங்களுக்கு இந்த உலகம் காட்டிக் கொண்டிருக்கு. நாங்க இவ்வளவு நாள் நினைச்சுக் கொண்டிருந்த பிரமிட்ஸ்ன்ற ஸ்ட்ரக்சர் இல்ல இப்ப அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த பிரமிட்ஸுக்கு கீழ வந்து இப்ப 8 பில்லர்ஸ் போகுதாம் கீழ. பெரிய பில்லர்ஸ் 8. அந்த 8 பில்லர்ஸையும் சுத்தி வந்து ஒரு கோயில் மாரி ஒரு ஸ்ட்ரக்சர் ஒன்று இருக்குது. அது அப்படியே கீழ போய் கீழ வந்து ஒரு பெரிய ஒரு கியூபிக் சைஸ்ல ஒரு எனர்ஜி சேவிங் ஒரு பாக்ஸ் மாதிரி தான் அவங்க அதை சொல்றாங்க. ஸோ அப்படித்தான் இப்போ அவங்க அந்த பிரமிட் ஸ்ட்ரக்சரை ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. இதை இப்பதான் கண்டுபிடிச்சிருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இந்த கன்ஸ்பிரசி தியரி கதைக்கிறார்கள் எத்தனையோ பேர் இதை எப்போ கதைக்க வலிக்கிட்டாங்க. இந்த பிரமிட்ஸ் எங்களுக்கு இவ்வளவு நாளும் தெரிஞ்சது அந்த ஸ்ட்ரக்சர் டாப் தான். அது கீழே பெரிய ஸ்ட்ரக்சர் ஒன்று இருக்குன்னு சொல்லி அவங்க கணக்க கதைக்க வலிக்கிட்டவங்க எப்போ. ஆனா இப்பதான் இவங்க இப்போ ஒபிஷியலா அதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் கீழே இருக்குன்னு சொல்லி. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பழைய ஸ்ட்ரக்சர் எடுத்தாலும் அந்த ஸ்ட்ரக்சரை வந்து பில்ட் பண்ணினது ஒரு எனர்ஜியை அப்சர்வ் பண்ற ஒரு மெஷினாக தான் அவங்க அதை செஞ்சது. எங்களோட கோயில்கள், பள்ளிவாசல், சர்ச்சுகள், அது எல்லா கோபுரத்தை பார்த்தாலும் அதில் இருக்கிற பாயிண்ட் வந்து கொஸ்மிக்ல இருக்கிற ஃப்ரீ எனர்ஜி எடுக்கிறதுக்கான ஒரு சோர்ஸ் தான் அதோட பர்பஸ். அதுக்காக தான் அதை கட்டினது. அது எல்லாத்தையும் மறைச்சு தான் எங்களுக்கு ஹிஸ்டரியை காட்டினவங்க. ஏன்னா ஃப்ரீ எனர்ஜி எடுக்கலும்னு சொன்னால் எனர்ஜியை வச்சு பிஸ்னஸ் செய்கிறாங்களுக்கு இங்கே வேலை இல்லை. ஃப்ரீ எனர்ஜி இந்த உலகத்தில் இருக்குது. டெஸ்லா அதை கண்டுபிடிச்சவர். டெஸ்லாக்கு முதலே பேர் அதை பாவிச்சவர். எங்களோட கோயில்கள் எல்லாம் அப்படித்தான் இருந்தது. அந்த கலசங்கள் எல்லாம் மேலே இருக்கிறதுக்கான காரணம் அதில் வந்து கொஸ்மிக்ல இருக்கிற எனர்ஜியை எடுக்கக்கூடிய பர்பஸுக்கு தான் அதுகளை செஞ்சது. எல்லா ஸ்ட்ரக்சர்கள் எடுத்தாலும் அந்த பர்பஸுக்கு தான் அதுகளை அது பில்ட் பண்ணப்பட்டது. ஸோ இவ்வளோ நாளும் அதை மறைச்சி தான் எங்களுக்கு ஹிஸ்ட்ரியை படிப்பிச்சவங்க. என்ற ரியல் ஹிஸ்ட்ரி தெரிஞ்சால் எங்களுக்கு வந்து ஃப்ரீ எனர்ஜி எடுக்கிறதுக்கான வசதிகள் எங்கிற கையில் வரும். அதுகளை எங்களுக்கு காட்டக்கூடாது. அதுகளை மறைச்சி தான் இது செஞ்சது. உண்மையை எவ்வளோ நாளைக்கு தான் மறைக்கிறதுன்னு ஒரு காலத்துக்கு மறைக்கலாம். அதுக்கப்புறம் வந்து தானா வெளியில் வரத்தானே வேணுமே. அது எனி கென உண்மையில் வெளியில் வரதுக்கான டைம் வந்து ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். இப்படியான கென கண்டுபிடிப்புகள் புதுசாக வரும்.